பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த முருகன் அடியார் பெருமக்களே, அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சஷ்டியுடைய 5வது நாள் 14ஆம் ஆண்டு சஷ்டி பெருவிழாவிலே 5வது நாளாகிய இன்று உங்கள் அனைவரையும் சந்தித்து தமிழும் முருகனும் என்கின்ற தலைப்பிலே 5வது நாளாக நாம் இன்னைக்கு சொற்பொழிவுக்குள்ளே போகிறோம். சஷ்டி 6 நாள், அதில் 5வது நாள் என்பது என்ன சிறப்பு அப்படின்னா, 5வது நாள் தான் அம்பாள் கிட்ட முருகர் வேல் வாங்கி 6வது நாள் போய் சம்மாரம் பண்ணுறதா வரலாறு. அதில் இன்றைய தினம் சிக்கல், நம்ம தமிழ்நாட்டிலே சிக்கல் என்று சொல்லக்கூடிய சிக்கல் சிங்கார வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆலயம் முருகர் ஆலயம் இல்லை, சிவாலயம். இப்போ நம்ம எப்படி இங்கே சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் அது முருகர் தனியாக நம்ம வச்சு வழிபாடு பண்ணுறோம், அது மாதிரி சிவாலயத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் அது. சஷ்டி பெருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த 5வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, தினசரி உற்சவம் ஆகிட்டு வரும் இல்லையா, முருகர் போய் சுற்றிட்டு வருவார் இல்லையா, அங்கே இன்றைக்கி சிறப்பு அபிஷேகம் வழிபாடெல்லாம் நடைபெற்று அம்பாள் அற்புதமான அந்த கருவறையில் அம்பாள் வீட்டில் இருப்பாள். முருகர் போய் நேராக மாட வீதியெல்லாம் சுற்றிட்டு வந்து அம்பாள் சந்நிதிக்கு முருகர் போவார், உள்ளே கொண்டு போவாங்க. அந்த அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்த மண்டபத்தாண்ட முருகர் வந்த பின்னாடி அங்கிருந்து பூஜை பண்ணுற அந்த சிவாச்சாரியார் என்ன பண்ணுவார், அம்பாள் கையிலிருந்து அந்த வேலை கொண்டு வந்து அந்த முருகர்கிட்ட அப்படியே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்து சேர்த்த பண்ணு அப்படியே பொலன்னு அவருக்கு வேர்வை வந்துடும். அந்த ஆவேசம், அந்த பரவசத்தில் வேர்வை வரும். அப்படியே அம்பாளை பிரதட்சணம் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து இதை மாதிரி பொது மண்டபத்தில் முருகனை வைப்பார்கள். சுமார் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த வேர்வை வந்து கொண்டே இருக்கும். முத்தாக அப்படியே அது என்ன ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தொடச்சி எடுப்பாங்க. யாருன்னாலும் கிட்ட போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளை மாதிரி இதை மாதிரி பார்க்க போகிற மக்கள் எல்லாரையும் அலோவ் பண்ணுவாங்க. எல்லோரும் அப்படியே கிட்ட வந்து இதான் முருகர்னா அந்த தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். தொடச்சி எடுப்பார் ஐயர். அது ஃபுல்லாக அந்த கைக்குட்டையே அந்த ஈரமாகிடும், பிழிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த முருகனுடைய அந்த ஆற்றல். ஏதோ அன்னைக்கு புராணத்தில் நடந்தது முருகர் ஏதோ அப்படின்லாம் நினைக்க வேணும். கண்கூடான உணரலாம். நம்ம வழிபாடு வந்து இறைவனை அப்படியே கண்கூட நம்ம எல்லாரும் அதை அனுபவிக்கலாம். சும்மா வாய் வார்த்தையால் கிடையாது. எவ்வளோ நம்ம அதை பற்றி விளக்கம் சொன்னாலும் அதனுடைய முழு விஷயத்தை சொல்ல முடியாது யாராலையும். கடவுளை பற்றி நான் 5 நாள் 100 நாள் 30 நாள் கூட நான் பேசலாம். ஆனால் முழுசாக நான் சொல்லிட்டேன்னா முழுமையாக நான் அதை வந்து எடுத்து உரைக்க முடியாது. அவரை நான் உணர்ந்தது ஒரு 10% உணர்ந்திருந்தேன்னு வச்சிங்களேன். பரம்பொருளை நான் ஒரு 10% உணர்ந்திருந்தேன்னா உங்ககிட்ட நான் 3% தான் முழுசாக சொல்ல முடியும். 3 நான் சொல்கிறதே 3%னா புரிஞ்சுக்கிறது ஏதோ இந்த மெக்கானிக் கதை, இந்த கதை ஏதாச்சும் ஒன்று சொல்லி எப்படியாவது எடுத்துன்னு வந்து சேர்க்கணும்னு நினச்சா கூட 1% ஒன்றா நான் 3% நான் தெரிவித்தாலும் 1% புரிஞ்சிக்கலாம். 1000 பேர் 100 பேர் கேட்டாலும் யாருன்னா ஒத்துருக்காவது அது போய் உள்ள செயல்படும். அப்போ மீதி பேர்லாம் கேட்குறோமே அப்போ எங்கெல்லாம் அப்படின்னா உள்ளே போய் வாங்கி வச்சுக்கோ. ஆன்மா வந்து அந்த விஷயங்களை வாங்கி வச்சுக்கோ. எப்போ அதனுடைய வினை கழியுதோ அப்போ அது செயல்பட ஆரம்பிச்சிடும். விதை வச்சாச்சு, வந்தவங்கள அப்போ வீணான்னு நினைக்காதீங்க. விதை விதைச்சாச்சு. விதைக்கப்பட்ட விதை என்னைக்காவது முளைக்கும் இல்லையா. என்ன சில மண்ணுக்கு ஏற்ற மாதிரி காலங்கள் மாறலாம். காலங்கள் மாறுபடலாம். சில மண்ணில் உடனே முளைக்கும். செம்மண்லாம் செடி வச்சா எவ்வளோ சீக்கிரம் வருது. களிமண்ணில் வச்சா கொஞ்சம் நாள் ஆகும். வறண்ட பூமியில் வச்சா ஆனால் என்னைக்காவது மழை பெஞ்சால் முளைக்கும், இல்லாத போகாது. ஆனால் அந்தந்த நான் இது என்ன சொல்கிறேன்னா, இது நம்ம அந்தந்த ஆன்மாவுடைய பக்குவம். ஒருத்தர் ஆன்மா செம்மண்ணா இருக்கலாம், கேட்ட உடனே அதை பயன்படுத்தி அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
சில ஆன்மா 1 மாதம் கழித்து அன்னைக்கு சொன்னார்ல, கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்குது, நம்ம அந்த ஐயா சொன்ன மாதிரி பண்ணி தான் பார்ப்போமே. சிலர் வாழ்க்கை அனுபவித்து ஒரு 5-6 வருஷம் கழித்து ஏதாச்சும் ஒரு துன்ப செயல் ரொம்ப பாதிக்கப்பட்டு மனம் நொந்து போகும்போது, அன்னைக்கு இதை கேள்விப்பட்டோமே, ஐயா பேசினாங்களே, எப்பயாச்சும் அது மாதிரி. ஆனால் அது பயன்படாமல் போவாது. கேட்டு வைத்து கொண்டது உள்ளவன் போட்டு வைத்து கொண்டது என்னைக்காவது உதவும், என்னைக்காவது நிச்சயம் உதவும். முழுமையாக அவருடைய புகழை வார்த்தையால் எடுத்துரைக்க முடியாது. அதனால தான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன். மன்னர் தவறான வழியில் போனார். குன்றத்தூரில் இங்கே தான் அரசாட்சி நடக்குது. தவறான வழியில் போயிட்டார். பெரியவங்க யாரும் எடுத்து சொல்லாததுனால சிற்றின்ப நூல்கள்லாம் படித்து தவறான வழியில் போயிட்டார். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அவரே தவறான வழியில் போனால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் தான் மந்திரியாக இருந்தார். ஐயா, இதை மாதிரிலாம் நீங்கள் படிக்கக்கூடாது, நல்ல விஷயங்களை நீங்கள் இது பண்ணாதான், நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துரைக்கிறேன். என்ன விஷயம் இருக்குது சொல்லுங்கள் நல்லதில்லை அப்படின்னு கேட்டார். என்னங்க, அடியார்கள்லாம் ஆண்டவனே வர வச்சா இருக்கல, அந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு 2-3 சொல்கிறாரு. சொன்ன பின்னாடி இப்படிலாம் இருக்கா, இதுக்கு புத்தகம் இருக்கா அப்படின்னாரு. இல்லைங்க, இது வரையிலும் யாரும் ஒன்று செய்யலை. அப்போ நீ போய் எழுது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் மந்திரி பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து சிதம்பரத்தில் வந்துடுறாரு. முழுஷாக வந்து நடராஜருடைய உத்தரவின் பேரில் நடராஜர் அடி எடுத்து கொடுத்தார் உலகெல்லாம்னு சொல்லி. அந்த வார்த்தையை வைத்து அவர் செய்கிறார். பாட்டு எழுதுன்னு நீ எழுதி கொடுன்னு சொல்லிட்டார் ராஜா. நீ வேணா எழுத அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் எப்படிங்க இதை செய்வேன், காவியத்தை நான் எப்படி செய்வேன்? இல்லை, உனக்கு அந்த அருள் இருக்குது, நீ சொல்கிறதுலேயே நான் உணர்றேன், நீ முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார். முதலடியாக முதல் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுறேன். நான் இந்த வேலைக்கு போகணுன்னா இந்த வேலையை விடணும் அப்படின்னு சொல்லி மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு சிதம்பரம் போகிறார். ஆண்டவனே, நான் எப்படி இதுக்கு உரை எழுதுவேன், நீங்கள் அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதுதாம்மா நம்ம இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய ஒரு கான்செப்டுக்காக நான் இதை சொல்லின்னு வரேன். என்னன்னா, ஒரு செயலை நாம் ஆரம்பிக்கும் பொழுது, ஐயா இதை செய்யுங்க ஐயா நீங்கள் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, எல்லாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு நான் உடனடியாக நானே ஆரம்பித்தேன்னா அது முழுமை அடையாது. அப்படியே அது முழுமை அடைஞ்சாலும் அது நான் என்று ஒட்டப்பட்டுள்ளது. அதில் என்றைக்கும் ஒரு 100% அதில் இது இருக்காது, ஆற்றல் இருக்காது. அது இறைவன் மூலமாக நிகழ்ந்தால் அதுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் வந்து சேரும். இது எப்படி நான் சொல்லலாம்னா, இன்னொரு உதாரணம் சொன்னால் எளிமையாக புரியும். மயிலாப்பூரில் சிவநேச செட்டியார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய செல்வந்தர். அவர் செய்யாத நற்காரியங்களே இல்லை. கபாலீஸ்வரர் கோயில் இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னா அது அவருடைய கைங்கரியம், செல்வம். அவர் போட்ட எஃபெக்ட்டு, அவர் செலவு பண்ண செலவு, அவ்வளோ அழகாக அதை திருப்பணிகள் செய்தார். இறைவனுடைய அருளாலே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்த பின்னாடி அவங்க அம்மா இறந்துடுறாங்க. மிகப்பெரிய செல்வந்தர், வாணிபம், செட்டியார். துறைமுகத்துலேருந்து வந்து இறங்கும், வைடூரியமாக இறங்கும். வீட்டுக்குன்னு எடுத்துக்காத, நாட்டுக்குன்னு செய்தார், ஆலயத்துக்குன்னு செய்தார். பொருள்னே பார்க்கல, எல்லாத்தையும் செய்தார். கடவுளுடைய கிருபா கடாட்சத்தில் ஒரு அற்புதமான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நற்காரியங்களை மேலும் செய்து வந்திருந்தார். அந்த பெண்ணுக்கு அங்கம் பூம்பாவைன்னு பேர் வச்சார். பேர் வச்சு வளர்த்துட்டு வந்தார். நிறைய பேருக்கு தெரியும், நான் சொல்ல வர கான்செப்ட் வேறு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பேர் வச்சு வளர்த்துட்டு வர்றார். அந்த பெண்ணுக்கு ஒரு 5 வயசு தான் தாண்டி இருக்கும். அவ்வளோ அழகு, அவ்வளோ ஒரு அற்புதம். அது ஒரு தெய்வ கலை அந்த பெண்ணுக்கு. அப்போல்லாம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க.
சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிடுவாங்களே அந்த காலம். இவருடைய உறவினர்கள் எல்லாம் இந்த பெண்ணை பார்த்துட்டு என் பிள்ளைக்கு தான் இந்த பொண்ணு தரணும், என் பிள்ளைக்கு தான் இந்த பொண்ணு தரணும்னு எல்லாம் போட்டி போடுறாங்க. எல்லாரும் வந்து இவர்கிட்ட தெரிவிக்கிறாங்க, ஐயா உங்கள் மகளை எனக்கு தான் தரணும், எல்லா உறவினர்களும் வந்து எனக்கு கொடுக்கணும், என் பையனுக்கு தான் முன்னாடியே பரிசம் போடுறாங்க. வந்து இவர் மனசுலையும் திருஞான சம்பந்தர் மேலே அளவில்லாத அருள், அவர் மேலே பக்தி, அளவில்லாத பக்தி. ஞான சம்பந்தர் காழி பெருமான் ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மேலே அளவில்லாத பக்தி. குழந்தையிலே அம்பாலே வந்து ஞானப்பால் கொடுத்து இன்னைக்கு உலகமே புகழற அளவுக்கு மிகப்பெரிய மகா ஞானி, சுத்த ஞானியாக நம்ம பெண்ணை அவருக்கு கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சார். எல்லாரும் வந்து பரிசம் போடுறாங்க, என் மகள் உங்கள் மகளை என் பையனுக்கு கொடுங்க, என் பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணுறார், எல்லாரையும் அழைச்சார். யார் யாரெல்லாம் பெண் கேட்டாங்களோ எல்லாரையும் அழைச்சி பொதுவாக நிற்க வச்சு இவர் வந்து எல்லாரும் எதிரிலையும் தெரிவிக்கிறார். என்னன்னா, உற்றார் உறவினர்களே, பந்த பாசங்களே, என் மகளை அங்கம் பூம்பாவே எல்லாரும் வந்து கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை தான். ஆனால் இருந்தாலும் நான் யாருக்கும் பெண் தரதா இல்லை. நான் ஆல்ரெடி வந்து ஆளுடைய பிள்ளை ஞான சம்பந்தருக்கு என் பெண்ணு, அவருக்கு தான் என் பெண் சொந்தம், மற்றபடி யாருக்கும் நான் கொடுக்க போகிறதில்ல, இது கபாலி மேலே ஆணை சொல்லிட்டார். எல்லாரும் போயிட்டாங்க. அங்கே தொடங்குது அந்த துன்பம், அங்கே தொடங்குது துன்பம். அந்த பெண்ணுக்கு அறவும் தீண்டி இறக்குற இதுலாம் கிடையாது, விதி இல்லை. புராணம் சேக்கிழார் சொல்கிறார். எதனால் அப்படி நடந்ததுன்னா, இறைவனால் வருவிக்க உற்றவர்கள் அவர்கள். ஞான சம்பந்த பெருமான் சாட்சாத் இறைவன் வேறு கிடையாது, அடியார்கள் வேறு கிடையாது. இறைவன் அடியார்களை என்னது சொல்கிறது, இறைவனை காட்டிலும் அடியார்கள் நிலை எங்கேயோ எங்கேயோ. அப்படிப்பட்ட ஒருவருக்கு நாம் ஒரு பொருளை தரோம்னா 100% அதில் மாசு இருக்கக்கூடாது. 100% அதில் மாசே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பொருளைத்தான் அதில் சேர்க்க முடியுமே தவிர மாசு உள்ளது அதில் போய் சேராது. இவர் என்ன பண்ணார், இது அவங்க என்னுடைய பெண் அவருக்கு தான் அப்படின்ட்டு இவர் முடிவு எடுத்தாரா? எல்லாருமே ஒரு கர்ம வினையினாலே பிறக்கப்பட்டவங்க. நம்ம எல்லாம் வேலை முடிஞ்சதுன்னா இங்கே இருக்க போகிறோமா, அடுத்த நொடியை நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் எழுதிய என் டைரியில் லாஸ்ட்டு ஏடு வந்துடுச்சுன்னா, ஒரு கல் விழ முடிஞ்சதுடா அவன் கதை, இதான் லாஸ்ட்டுன்னா டக்குன்னு கல் விழுந்தோடனே நான் என் வேலை முடிஞ்சுது, இந்த புக்கே முடிஞ்சிடுச்சு, என் தலைக்கு எழுதின என் வேலை முடிஞ்சுது லாஸ்ட்டு வரின்னா அதோட போக வேண்டியதான். நம்ம எல்லாரும் வினையினாலே வரப்பட்டவர்கள். கர்ம வினைகள் நல்லதோ தீயதோ ஏதோ ஒன்று அனுபவிக்கிறதுக்காக நம்ம வந்தோம். ஆனால் அவர்களெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வந்தார் ஞான சம்பந்தர். புரட்சி செய்ய, மக்கள் எல்லாம் சைவத்திற்கு மாற்ற, அப்போல்லாம் பெரிய கொடுமைகள்லாம் நடந்திருந்து அது எல்லாத்தையும் மாற்றி இறைவனுடைய அருளினாலே வருவிக்க உற்றவர்கள். வள்ளலாரே என்ன சொல்றாரு, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அமைவித்திட இந்த யுகத்தே இறைவனால் வருவிக்க உற்றேன்ன. அகத்தே கருத்து உள்ள அப்படியே வெளியே அப்படியே பவுட்ரு போட்டுன்னு, ஐயா வாங்க 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 நல்லா இருக்கிறீங்களா வந்தானே பாவி உள்ளுக்குள்ள. அதான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும்ட்டார் இவர். அவருனே சொல்ல உலகர் அனைவரையும். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சமாவது அது இருக்குது, இல்லாத இல்லை. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி, இந்த ஜகத்தில் திருத்தி சன்மார்க்க சங்கம் அமைத்திட இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க விட்டேன், இறைவனால் நான் வருவிக்க விட்டேன், வந்திருக்கிறேன், அதுக்காக வந்திருக்கிறேன்ட்டார். அப்போ அவங்கெல்லாம் அது மாதிரி அதுக்காக வரவிக்க விட்டுறவர்கள். அவர்களுக்கு என்னுடைய பொருள்னு சொன்னார்.
இந்த பெண்ணுக்கு 7 வயசுலேயே அரவம் தீண்டி இறந்துடுச்சு. அஸ்தியை அதாவது ஞானசம்பந்தருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த பெண்ணு அரவம் தீண்டி இறந்தவொடனே உற்றாரவனால கேலி பண்ணாங்க. பாவி, அன்றைக்கே எனக்கு கொடுத்துருந்தா, நல்ல வேலை கட்டலை, நல்ல வேலை என் பிள்ளைக்கு கட்டலை, கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா என் பையன் விதவியாக இருப்பான், நல்ல வேலைன்ட்டு எல்லாம் கிண்டலும் கேலியும் கும்மாளமமாக இருந்தது. மனம் நொந்தார். ஞான சம்பந்தருக்குன்னு சொன்னது போய் இப்படி ஆயிடுதே, கபாலீஸ்வரா என்னடா இது? தகனம் பண்ணி அந்த அஸ்தியை சமுத்திரம் பக்கத்துலேயே, மயிலாப்பூருக்கு பக்கத்துலேயே, கரைக்கிலேயே, சாமிக்குன்னு சொன்னது. இதை போய் இது என் சொத்து இல்லை, நான் போய் உரிமை கொண்டாட, இது என் சொத்து இல்லை, சிவன் சொத்து, சம்பந்தனுடைய சொத்துன்னு சொல்லி வச்சிருந்தார். குடுவையில் சந்தனம், அந்த பொண்ணு அணிஞ்சிருந்த உடைகள்லாம் போட்டு தினசரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூப தீபம் காமிச்சு நெய்வேத்தியம் பண்ணுவார். ஏம்மா சாப்பிடுமா குழந்தை அப்படி, உயிரோடு இருக்கிற மாதிரியே அந்த குடுவைக்கு நெய்வேத்தியம் பண்ணி இப்படியே வாழ்க்கையை காலத்தை தள்ளினார். 7-8 ஆண்டுகள் சென்றது. ஞான சம்பந்தர் இந்த பக்கம் வரார், எங்க சீர்காழியிலிருந்து இப்படி வரார், எல்லாரையும் தரிசனம் பண்ண. மதுரையை வென்று சமணர்களை வீழ்த்தி திருக்கழுக்குன்றம் வரார், திருவெற்றியூர் வரார். இப்படியே இங்கெல்லாம் வந்த பின்னாடி இந்த விஷயம் போது இவருக்கு, செட்டியாருக்கு, சிவனேசருக்கு ஓலை எழுதி அனுப்புகிறார். சம்பந்தர் வந்தார்னா கூட 2000-3000 பேர் ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவன் வருவாங்க. பல்லக்கில் தூக்கி கொடை சின்னங்கள் முழங்க எல்லாரும் அந்த ஒரு ஆற்றலோடு வருவார்கள். யார் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது, அப்படி ஒரு வழி ஃபுல்லாக தோரணங்களும் இதுவுமா இருக்கும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் வந்து மெட்ராஸ் வரார். அப்போது இவர் வந்து சிவனேசர் வந்து லெட்டர் போகுது, ஐயா இந்த மாதிரி திருமயிலை அம்பாள் மயில் சொரூபமாக இருந்து கபாலீஸ்வரர் பெருமானை வழிபட்டார். அம்பிகை வந்து மயிலாக இருந்து சிவபெருமானை சிவபூஜை செய்த தலம் மயிலாப்பூர். அப்படிப்பட்ட தலத்துக்கு நீங்கள் வந்து திருவடி பதிக்கணும் ஐயா, வாங்கன்னு சொல்லி கூப்பிட, ஆஹா நிச்சயம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வாங்கப்பா அப்படின்ட்டாங்க. எல்லாரும் அவ்வளோ கூட்டம், ஹர ஹர சிவ சிவன்ற கோஷத்தோட திருஞான சம்பந்தர் வராருன்னொன்னே சிவனேச செட்டியாருக்கு எல்லையில்லாத ஆனந்தம். வழி முழுக்க ஊர் முழுக்க பந்தங்கள் நட்டு, வாழை மரம், தோரணங்கள், வாசனை திரவியங்கள், ஊரில் எல்லாருக்கும் வேட்டி துண்டு, பெண்களுக்கெல்லாம் புடவை எடுத்து கொடுத்தார். அவருக்கு வாழ்நாளில் மிக முக்கியமான நாள் தான், சம்பந்தர் வரார் நம்ம ஊருக்கு வராருன்ட்டு அவ்வளோ செலவு பண்ணார், எல்லாத்தையும் இது பண்ணார். ஞான சம்பந்தர் அப்படியே வரார் அந்த இதில் பல்லக்கில், பெருமானே அப்படின்னு அந்த கைலாய வாத்தியங்கள் முழங்க, திருச்சின்னம் மோத, அப்படி அந்த திரையை விலகிட்டு அவர் பூமியில் கால் எடுத்து வச்சார். எல்லாரும் அடியார்கள் புடைசூழ வந்து ஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கினாங்க. வணங்கிட்டு வாங்க ஐயா கபாலீஸ்வரத்தை தரிசனம் பண்ணலான்னு உள்ளே அழைக்கிறாங்க பாருங்க. அடியார்னா அடியாருங்க. இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க, எனக்கு எல்லாரையும் அப்படியே ஒரு முழுசாக அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏன் இவங்களுக்குள்ள ஒரு சோகம் இருக்குது, இந்த அம்மாவுக்கு மட்டும் ஏன் ஒரு சோகம் இருக்குது அப்படின்னு இங்கேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளாம் ஓரளவுக்கு கணிக்க முடியலாம். அது சிவனுடைய அருள் பெற்ற குழந்தை, அதுக்கு தெரியாதானே, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார். சிவனேச செட்டியார் யார்? இவர் தான். சிவாய நம்ம அப்படியே ஞான சம்பந்தா அப்படின்னு விழுறாரு, காலில் திருநீரை கொடுக்குறாரு. பக்கத்தில் இருந்து கூப்பிட்டாங்க. அவர் முகத்தில் ஏதோ ஒரு பெரிய வாட்டம் இருக்கு. என்ன அடியார், எப்படி ஏற்பட்ட அடியார், ஏன் இவ்வளோ ஒரு சோகம், ஏதோ ஒரு பாரம் இருக்கு. பக்கத்தில் சொல்கிறாங்க, சாமி ஒரு குழந்தை மாதிரி 5 வயசில் அரவம் தீண்டி பெருமானுக்கு பூ பறைக்கும் போது அரவம் தீண்டி இறந்துச்சு. அது மட்டும் இல்லை, நோர் சேதி தீண்டி இறந்த பெண் இன்னும் உயிரோடு இருக்கிறத அவர் பாவிச்சு அஸ்தியை வீட்டிலே வச்சு பூஜை பண்ணிக்கிறாரு. சரி அதை விடுங்க சாமி, நீங்கள் வாங்க கைலாய நம்ம கைலாயநாதர் கபாலீஸ்வரம் வந்து உள்ளே வந்து தரிசனம் பண்ணுங்கண்ணார்.
அடியார்கள் துயர் தீர்ப்பது தான் என் கடமை, அப்புறம் தான் ஈச வழிபாடுன்னார் ஆன சம்பந்தர். நிஜமா அப்படியே அங்கே தோ இருங்க வரேன்ட்டு உள்ளே போய் சாமி பார்க்கல. அடியார் துயர் தீர்த்தல் அன்று சிவ தரிசனம் கிடையாது, முதல் துயர் தீர்க்கணும் அப்படின்னார். ஐயா அஸ்தி கூண்டாங்க அப்படின்னாரு. சிவனேசருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது என்ன நடக்குதுன்னே புரியல. வீட்டுக்கு ஓடினார், குடுவையை தூக்கிட்டு குடுன்னு ஓடியாந்த சாமி, என் பெண்ணு சாமி, என் பெண்ணு எதிரில் வைக்க சொன்னார். மட்டிட்ட புன்னை மடநல்லால் மாமயிலை கட்டிட்டல் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய தேவார். அந்த பாடலில் 10 பதிகம் வரும். அதில் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன நடக்குமோ அந்த விழாக்களுடைய குறிப்பு சொல்வார் ஞான சம்பந்தர். அப்படியே குறிப்பிட்டு வரும்பொழுது பங்குனி உத்தர பெருவிழா காணாமல் போதியோ பூம்பாவாயின்வார். மயிலாப்பூரில் பங்குனி மாதம்தான் கொடியேறி 10 நாள் திருவிழா நடக்கும். அதில் 63 மாதிரி நடக்கும் 8ஆம் திருவிழா. ஒவ்வொரு நாளும் இவ்வளோ பெரிய மாலை போட்டு கபாலீஸ்வரர் வர்றது என்ன ஆடுறது என்ன, கைலாயமாக அது மயிலாப்பூரான்னு தெரியாது. அப்படி ஒரு திருவிழா நம்ம தமிழகத்திலே, அது நம்ம மெட்ராஸில் மயிலாப்பூர் மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணுறதுக்கு அந்த அந்த முக அமைப்பு, அந்த அந்த திருவிழா கண்கோலம். நான் மற்ற கோயிலுக்கு குறை சொல்லலை, அந்த அந்த அதான் சொல்கிறேனே, கைலாயமா அது மயிலையா கைலையா அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு திருவிழா நடக்கும். அந்த அந்த கபாலீஸ்வரர் உண்மையிலே ஒருத்தர் உட்கார்ந்து பேண்ட்டு சட்டை போட்டுட்டு என்ன ஒரு தேஜஸாக அந்த வாத்தியம், அது இன்னொரு சிறப்பு. அது இன்னொரு சிறப்பை சொல்கிறேன் பாருங்க. மயிலாப்பூர் பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், பிரம்மோற்சவ பத்திரிக்கைன்னு டைம் போட்டாங்கன்னு வச்சுங்க, 6லேருந்து 7:30. இன்னைக்கு கோபுர தரிசனம் கரெக்டாக 7 மணின்னா கேளுங்க, இது எந்த கோயிலையும் கடைப்பிடிக்க முடியாது. கோபுர வாசப்படியில் பெரிய கடிகாரம் தொங்கும். 6:55 சாமி டான் வந்து நிற்பார் அந்த கணபதி நர்த்தன விநாயகர் முன்னாடி. 7 அடிக்கும்போது கரெக்டாக போவார். எப்படி ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த 7ன்னா 7, காலையில் 6ன்னா 6 கோபுர தரிசனம். மற்ற இடத்துலலாம் நம்ம சொல்லிட்டு 7 மணிக்கு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, 7 மணிக்கு வாங்க இன்னைக்கு நாளைக்கு திருப்பூர் கோயில் வேடிக்கையை பாருங்கள் சொல்லிக்கிறாங்க எனக்கு. ஏன்பா சாயந்தரம் 6 மணிக்கு சம்மாரம் நடக்கும், நீ 3 மணிலேருந்து எல்லாம் வரலாறுலாம் சொல்லுன்ட்டாங்க. ரைட்டுங்க. போன வாட்டி 6 மணி ஆச்சு, முருகர் 3:30 வந்துட்டார் வெளியே. சூரன் அது பார்த்து டான்ஸ் ஆடிக்குது 6 சூரனும். 6 மணிக்கு ஆரம்பிக்கணும். என்னன்னா கீழே எனக்கு இந்த வேடிக்கை பாருங்க, அவ்வளோ ஹைட்டில் உட்காந்து பேசுவேன். நல்லா டென்ட் கட்டி படிக்கட்டில் ஏறி போகணும், மேலே உட்காரணும். நான் ஒரு ஆள், பின்னாடி 2 போலீஸ் நிற்பாங்க. எனக்கு சந்தோஷத்துக்கு இல்லை, அங்கேருந்து எல்லாரையும் பார்த்து சொல்லுவாங்க, என் செயின்லாம் பார்த்தீங்களா அங்கே. ஆனால் அங்கேருந்து கீழே இருந்து பார்த்தா எப்படி தெரியும், என் பின்னாடி 2 பேர் நிற்கிற மாதிரி இருக்கும். நல்லா அவர் கீழே இருந்து ஃபோன் பண்ணுவார், ஏன்பா கொஞ்சம் இன்னும் பேசுப்பா, இது நடக்குது பாரு, அதை பற்றி சொல்லினாரு. என்னாச்சுன்னா இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கே உத்தரவு அங்கேருந்து வரணும், தலைமை செயலகத்துலேருந்துலாம் வரணும். யாரோ முக்கியமான ஆள் வராங்களா, ஒரு 1/4 மணி நேரம் ஓட்டினேரு. வேடிக்கையை பாருங்கள், இங்கே கேளுங்க. 6:05 ஒரு அந்த அண்ணன் நடத்திடலாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கமிட்டி நடந்து முடிச்சு அவர் ஸ்டார்ட் அப்படின்ட்டாங்க. அப்படியே கடன்னு ஓடிச்சு. சம்மாரம் ஆச்சு. 7:15 ஆச்சுங்க. லாஸ்ட்டு தலையை போய் அப்படியே முருகர் போவார். முருகரே போய் தலையை வாங்கிட்டு அந்த ஆவேசத்தில் அப்படியே பின்னாடி வருவார். 16 கால் மண்டபத்தில் முருகர் இருப்பார். இந்த தெரு முனையில் சூரம் இருக்கும். போயிட்டு தலை வாங்கிட்டு அப்படியே பின்னாடி வருவார். வந்து அந்த 16 கால் மண்டபத்தில் அப்படி நுழைஞ்சாருமா. போன வருஷம் நான் கண் கூட நான் பார்த்தது, போன வருஷம் தான் நான் பேச ஆரம்பித்தேன் இந்த வர்ணனை. அதுக்கு முன்னாடி பெரியவர் பேசியிருந்தார், அவர் முருகனுடைய திருவடிக்கு சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் அடியனை அழைச்சாங்க. அந்த 16 கால் மண்டபத்தில் அப்படி நுழையிறாரு. பொலன்னு மழை பொழகுது. என்ன சொல்லுவேன், ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பெஞ்சா அங்கே கண்கொள்ளா கூட்டம். என்ன அவர்
சூரசம்மாரம் என்ன எப்படி முருகர் அப்படி வந்தாருமா? அதெல்லாம் எதை வச்சு நான் சொல்லுவேன்? கண் கூட முருகன் இருக்கிறாயா? அது மாதிரி அந்த நேரம் சொல்கிறேன் மாறுபடும். மயிலாப்பூரில் இன்றளவிலும் குறிச்ச டைம் 7 மணி 9 மணினா 9 மணிக்கு ஒரு தடவை இது நடந்தது. சாமின்னா டான்ஸு, ஐயோ புகையை போட்டுன்னு அந்த வாத்தியத்தில் ஆடிக்கிட்டு சுற்றின்னு வருவார். உள்ள ரிஷபத்தில் தூக்கி கட்டிட்டு வரணும். இங்கே நேரம் அங்கே குறித்த நேரத்தில் விசில் அடிச்சு கூட்டின்னு வந்துடுவாங்க. டான்ஸ்லாம் நிறுத்தி போதும் வாடா, அந்த டைம்னா டைம். வர நேரத்தில் சப்பரம் முறிச்சிச்சு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் கடன்னு போட்டு கட்டினா தூக்கினா கரெக்டாக அந்த டைமுக்கு. அந்த வருஷம் கூட அதை இது பண்ண முடியல. அந்த நேரம்னா நேரம். அப்படியே ஏற்பட்ட ஆலயம் இந்த கைலை. அவசியம் நம்ம இடத்துல மயிலாப்பூரில் போய் பெருமானை தரிசனம் பண்ணுங்க. அதோட என்னமா இருக்குது, 6 கால பூஜை ஆகிற கோயில் நம்ம சரௌண்டிங்கில். அற்புதமான ஒரு ஆலயம். அம்பாளுக்கு எல்லையில்லாத அழகு. அதுதான் சொல்கிறேன், எல்லாமே சிவசக்தி சொரூபம். அதுவும் நல்ல ஒரு இது. அந்த இடத்துக்கு இது மாதிரி வந்துட்டாரு. வாங்க உள்ள சிவனை பாருங்கன்னா, இல்லை அடியார் துயரை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்பசி பங்குனி உத்திர திருநாள் காணாமல் போதியே பூம்பாவாயின்னாருங்க. குடுவை வெடிச்சுது. வெடிச்சு அப்படியே 7 வயசில் இருந்தாங்களா. அதுக்கப்புறம் 6 வருஷம்னா 8 9 10 11 12 13 வயசு பெண்ணா அப்படியே எழுந்து நிற்குது. அந்த 5 வருஷத்துலையும் அப்படியே சேர்த்து. ஏமா இப்போ ஒருத்தவங்க இப்போ ஒரு பெண் இங்கே இறந்துருக்கு. இப்போ அடியார் வந்திருக்கிறாரு. ஐயா இந்த குழந்தையை காப்பாற்றுங்க அப்படின்னு தூக்கின்னு வந்தாங்க அடியார்கள். அப்படின்னா விபூதி போடுறாரு, ஏதோ தீர்த்தம் தெளிக்கிறார், உயிரோடு எழுதுன்னா அது வேறுமா. 7 ஆண்டு 8 ஆண்டு கழிச்சு, அதுவும் எரிச்ச சாம்பல் உடம்ப அஸ்திமா, சாம்பல்மா, அது எலும்பு அஸ்தி. அதை உயிரோடு அப்படி பாடி தமிழில் பாடி ஒருத்தர் எழுப்புறாருன்னா தமிழுடைய பெருமை என்ன, அடியார்களுடைய சிறப்பு என்ன, இறைவனுடைய கருணை என்ன, வேற எங்கே செய்ய முடியும்? நம்ம கால் வச்ச இடம் சரியான இடம். இதோட சான்று என்ன இருக்குது? ஏமா அதை விடுங்க. சுந்தரர் எடுத்துங்க, தெருவில் நடந்து போகிறாரு, நம்ம நண்பரை பார்க்கலான்னு. அரசவையில் இருக்கார் நண்பர், அவர் பார்க்கலான்னு தெருவில் ஐயனை தரிசனம் பண்ணிட்டு வந்துன்னு இருக்கார். வரும்போது ஒரு தெரு வழியாக வராரு. இந்த வீட்டில் நல்ல மங்களமான மந்திரங்கள் ஒலிக்குது. நேர் எதிர் வீட்டில் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுனுக்கிறாங்க. அடியார் சிவத்தையாக சிந்திக்கிறவர். அவர் பாட்டுன்னு போய் சிவனை தரிசனமாக போனமான்னு இல்லாத அவங்களுடைய கருணையை பாருங்க. என்னம்மா கூப்பிட்றாரு ஒருத்தரை, ஏன்யா இந்த வீட்டில் மங்கள ஓசை கேட்குது, இந்த வீட்டில் நேர் எதிர் வீட்டில் துக்கமாக இருக்கேன், என்னடா சம்பவம் என்னங்கன்னு கேட்குறாரு. ஐயா பெருமானே, 2 குழந்தைங்களும் ஒரே வயசு உள்ள ஒத்த குழந்தைகள் ஏரியில் குளிக்க போனாங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏரியில் குளிக்கும் பொழுது ஒரு குழந்தைய முதல்ல முழுங்கி இறந்துட்டாம்பா. அதனால தான் இந்த வீட்டில் அழுகுற சத்தம். மீண்டு வந்து குழந்தை 7 வயசு ஆச்சு, பூணூல் திருக்கல்யாணம்னு உபநயனம் பண்ணுறாங்க. அதனால் இங்கே மந்திர ஒலி கேட்குது. எதிர் வீட்டில் ஏன் அழுகுறாங்கன்னா, இந்த நாளில் என் குழந்தை இருந்தாலும் நம்ம வீட்லேயும் நம்ம குழந்தைக்கும் உபநயனம் பண்ணலாமே, நம்ம குழந்தை போயிட்டாலே அந்த நினைவு வச்சு அழுதுட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் உபநயனம் நடக்குது. அதனால தான் இங்கே மந்திர ஒலியும் இங்கே அழுகை ஒலியும் கேட்குது. பெருமானே பெருமானே, நீ இருக்கக்கூடிய இடத்துல இப்படியா வாங்க அப்படின்னாரு. அந்த வீட்டு ஆளுங்க இந்த வீட்டு ஆளுங்க ஊர் மக்கள் எல்லாம் போனாங்க. எந்த ஏரி காமிங்கன்னு வேடிக்கையை பாருங்க. அந்த ஏரியை இட்டும் போகிறாங்க. அதுவோ சித்திரவெயில். நம்ம ஏரியா சொல்கிறது தானே, எங்கே தண்ணி இருக்குமேண்ணா இந்த மாதத்துலேயே ஐப்பசிலேயே போய் எட்டி பார்த்தா அவ்வளோதான் காலில். இங்கெல்லாம் ஏரி இருக்குதா இல்லையா? செம்பாக்கத்தில் தான் இருக்குது கிராமம். இங்கெல்லாம் போச்சு, அதாங்க நம்ம வீடு இருக்குது ஏரியா. அங்கே தான் எங்கள் ஏரியாவே இருக்குது. அதெல்லாம் என்றைக்கோ ஃப்ளாட்டு போட்டு அங்கே நாங்கள் 4 அடுக்கு கட்டி உட்காந்துங்கிறோன்றீங்களா? வாங்க எது ஏரின்னு காமிங்க, அந்த மடுவை காமிங்கன்னு இட்டும் போகிறாங்க. பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லை. வந்தவன்னா நினச்சிருப்பான், பின்னாடி வந்தவன் ஐயா ஏதோ வரைக்கிற மாதிரியே கூட்டின்னு வந்தார். இங்கே வந்து பார்த்தா தண்ணி கூட இல்லை அப்படின்னாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த இடத்துல பதிகம் பாடுகிறார்.
பாட்டு பாடினார், தண்ணி வந்தது ஏரியில். தண்ணி வந்தால் கூட சரி, நம்ம ஆளுங்க மழை வான்னா வரும், போனா போவோம், வெயில நில்லுன்னா நிற்கும், சிவனடியார்கள் செய்யலாம். இதுவே பெரிய விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் வந்து அடியார்களுக்கு சாதாரணம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இவர் வந்து பதிகம் பாடி முடித்தார், ஏரி நிரம்பிச்சு. முதலை வந்தது. முதல்ல வந்தால் பரவாயில்ல, முதல்ல ஆண் வாயை திறந்தது. முதல்ல இருந்து எந்த குழந்தைய விழுங்குச்சோ 5 வருஷத்துக்கு முன்னாடி, அது வாயிலிருந்து இறந்த பையன் எழுந்து வந்தான். இது புராணத்தில் இருக்குது. 63 நாயன்மார்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரித்திரத்தில் இருக்குது. அப்படியே நம்மளுடைய சேக்கிழார் பதிவு பண்ணுறார், பொய் கிடையாது. அவினாசி ஊரில், கோயம்புத்தூர் கிட்ட அவினாசி அப்பர், அந்த ஊரில் இது நடந்தது. அப்போது தமிழுடைய சிறப்பு என்ன, அடியார்களுடைய புகழ் என்ன, நம்ம வச்ச இடம் சரியான இடம். கொஞ்சம் நஞ்சம் சாமி இருக்கிறாரா இல்லையான்னா இதெல்லாம் சான்றுங்க இல்லையாம்மா நம்மளுக்கு, இதெல்லாம் சான்று இல்லை. அது மாதிரி ஞானசம்பந்தர் பதிகம் பாடினார், பெண்ணை எழுப்பினார். நாவுக்கரசர் கதை எல்லாருக்கும் தெரியும். சிவாஜி கணேசன் நடிச்சே காமிச்சிட்டாரு. அறவும் தீண்டிச்சு போயிடுது, குழந்தைய தூக்கிட்டு போட்டு நாதர் முடி மேல் இருக்கும் ஆதி சிவன் மேல வந்த ஆணவமா கேட்குறாரு. சங்கரி மீது ஆணை, நாகப்பாம்பை உண்மையில் ஆணை. என்னங்க நாவுக்கரசர்னா சிவாஜி தான் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. நாவுக்கரசர்னா இப்படி தான் இருப்போமா, அப்படியே வருவார் பழகு. அந்த என்ன பெண்டு, அந்த தோற்றம், அதே ஆள் சிவாஜி சிவவேஷம் பட்டாருன்னா அவர் தான் சிவன் மாதிரி. அதே மாதிரி போயிட்டாங்க அவங்களாம். இதை வந்து இப்போ இப்படி இந்த வார்த்தை என் வாயில் வந்துச்சா, இப்போ அப்படியே கவனிங்க. அதே சிவாஜி கணேசன் இப்போ முக்தி அடைஞ்சிட்டாரா, இறந்துட்டாங்களா? அவரே கடவுள் வந்து 100 பிறவி போட்டாங்கன்னு வச்சுங்க. எல்லாரும் நம்மளாம் வருவோம் தானே, மறுபடியும் கன்ஃபார்ம் தானே. நம்ம என்ன உழைக்கிறோம், நம்மளாம் சார் என்ன வழிபாடு பண்ணுறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம மறுபடியும் வருவோம்னு. என்ன மனுஷனாக வருமானு தெரியல, அவ்வளோதான். ஆனால் மறுபடியும் கன்ஃபார்ம் வரப்போகிறோம் இல்லையா? நம்ம என்ன முக்திக்கு உழறல்றோமா, என்ன முக்திக்காகவா போராடுறோம்? என்னத்துக்க சொல்கிறது. அதே மாதிரி அவர் வந்து இறந்துட்டாங்க இல்லையா? இப்போ கடவுள் அதே சிவாஜியை 100 பிறவி போட்டு அமைச்சாருன்னு வச்சுக்கோங்க. டிவி வச்சு பார்த்து நடக்கும். யாரா இது சிவாஜி கணேசன், என்ன நடிப்படா சாமின்னு. அந்த ஆத்மா தான் நடிச்சுட்டு வந்துடுது. அதே ஆத்மாவை சாமி 100 பிறவியில் போட்டால் சாமி மறைத்தல் தொழில் பண்ணுறாரு இல்லையா நடராஜர். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் அருள் இல்லையா, மறந்துடும் இல்லையா பழசெல்லாம். மறுபடியும் வந்து உட்காந்துன்னு இன்னும் யாரோ ஒருத்தர் சிவாஜி ஆம்பா, என்ன நடிப்பு, ஏதோ ஒரு தாத்தா காலத்தில் ஒருத்தர் இருந்துக்கிறார் சொல்லும். நம்மளே என்னென்ன பண்ணிட்டு வந்திருப்போன்னு தெரியாது. அதனால தான்மா இதெல்லாம் போதும்மா, யாரை கட்டிடணும், போதுங்கய்யா, எல்லாம் திருப்தி ஆகிடுங்க. பிறவி எதனால் வருது, திருப்தி ஆகாததுனால வருது. ஏதோ ஒன்று ஆசை வைக்கிறேன், அந்த ஆசை தான் இட்டுன்னு வந்து போட்டுன்னு கிடக்கு. இதுதான் ஆதாரம். வேரை கட் பண்ணு, இதான் வேறு. ஒரு எண்ணமும் ஒரு பிறவி, ஒரு ஆசையும் ஒரு பிறவி. இருக்கிறதுலாம் போதும், சிறப்பு போதும். இதை விட நடந்துனே இருக்கீங்க. செருப்பு ரொம்ப தேஞ்சி ரொம்ப மோசமாகி போச்சு. பக்கத்தில் ஒருத்தர் சூப்பராக செப்பல் போட்டுனார். என்ன அழகாக செப்பல் இருக்குது, என்னை வச்சுக்கிறான் பாரு கடவுள் அப்படின்னு நம்ம செருப்பு நினச்சி கவலைப்படுறதோட அந்த பக்கம் திரும்பி பாடுறா. அவர் காலே இல்லை, உனக்காவது செருப்பு இருக்குது கொஞ்சம், அவர் காலே கிடையாது. அப்படி நம்ம இருக்கிறதே சிறப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆசைகள் எழாது. ஆசைகள் எழாத பட்சத்தில் பிறவிகள் வராது. முதல் அடிப்படை பிறவிக்கு ஆசை தான். புத்தர் கூட அதான சொன்னார், தியானம் பண்ணி கண்டுபிடிச்சாரு. அவ்வளோ தியானம் பண்ணி கண்டுபிடிச்சார். ரொம்ப அதெல்லாம் பெரிய நிலை. ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள்னு பாடுறாங்களே. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே, திருமூலர் திருமந்தம். ஆசை படப்பட சேர்ந்துக்கினே இருக்குமா துன்பங்கள். நம்மளுக்கு துன்பம் வேணுமா இன்பம் வேணுமா? யாருன்னா எனக்கு துன்பம் கொடு சாமி, சாமி என்ன கொஞ்ச நாளாக எதுவும் கஷ்டமே வராது இருக்குது,
டெய்லி வந்துங்கிறேன், எந்த கஷ்டமுமே இல்லை, கொஞ்சம் கஷ்டத்தை கொடுன்னு கேட்போமா? ஆடாப்பா நான் வர்றதே எனக்கு கொஞ்சம் பாரத்தை கொஞ்சம் எடுத்துக்க மாட்டானேன்னு தான் வந்துங்கிறேன். துன்பம் கொடுன்னு நான் கேட்டு வாங்கி போவாங்க. அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ஆசையும் தான் நம்மளுக்கு பிறவிக்கு வழி செய்கின்றது. அதனாலே இந்த பிறவியை போக்கணும்னா அவன்கள் அந்த இறை வழிபாடு தான் நம்மளுக்கு உதவும். போதும்னு திருப்தி ஆகிடலாம். எது இருக்கிறதோ அது போதும். நம்மளுக்கு எது செய்வாரோ அது சிறப்போடு செய்வார். நம்ம சாமிக்கு புத்தி சொல்ல வேணாம், அப்படியே ஃபைலை ஒப்படைச்சிருங்க. பெருமானே உன்னை நம்பி வந்துட்டேன், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சரணாகதி, முழு சரணாகதி அடைஞ்சிடும். ஒருகிட்ட ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிட்டோம்மா பெருமானேன்னு விட்டுடணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒப்படைச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு சாமி இந்த 19வது பக்கத்தில் ஒரே ஒரு குறை இருக்குது எனக்கு, ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷன் எங்கள் வேலையில் எனக்கு கிடச்சிதுன்னா கொஞ்சம் ஜம்முன்னு நல்லாயிருக்கும். இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன், எனக்கு கீழே இன்னும் கம்மி படிப்பு தான், அவனுக்கு நல்ல ப்ரமோஷன் கொடுக்குறாங்க சாமி, என்னுடைய கோரிக்கை அதுதான், இதை மட்டும் கொஞ்சம் நிறைவேற்ற சாமி அப்படின்னு ஒப்படைச்சாச்சு. ஏற்கனவே புக்கை ஒப்படைச்சிட்டேன் அவர்கிட்ட திறந்து, சாமி 19வது பக்கம், நாளைக்கு வந்து திருவாசகம் படிச்சுட்டு சுற்றிட்டு, சாமி நான் நேற்று சொல்லிட்டு போனேன் அந்த 19வது பக்கம், சாமி அந்த 19வது பக்கம்னா அவர்கிட்ட ஏன் புக்கு கொடுக்க போகிறேன்? ஒப்படைச்சாச்சுன்னா அது 19 100 எல்லாம் உன் கணக்கு. நான் என்னையே கொடுத்துட்டேன், நீ என்ன வைக்கிறியோ வை. ஏன் நம்ம மாணிக்கவாசகர் சொல்ல, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன் என்றார் இல்லையா? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து உரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன் என்றார் இல்லையா? உற்றாராது உறவினராது போட்டார் தூக்கி. உற்றாரை யான் வேண்டேன், அட ஒரு ஊரை வேணாயா, ஊரை விட்டு ஒதுக்குன்னா ஒதுக்கா போ, இன்னொரு ஊருக்கு போகிறேன். ஊரை யான் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன். பா அந்த தம்பிக்கிறாரே என்ன மாதிரி பையன்பா, அந்த அம்மா இருக்குதே என்ன மாதிரி அம்மா அப்படின்னு ஒரு பேரே வேணாண்டா போங்கடான்ட்ட. பேருக்காக பாடுபடுவோம் இல்லையா? ஒரு சின்ன டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு கோயிலுக்கு பெருசாக பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து உபயம் செம்பாக்கம் அருண்குமார் அப்படின்னு எழுதி நான் கொடுத்தேன்னு வச்சுங்க, அதில் லைட்டு போட்டால் கூட வெளிச்சம் தெரியாது. பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து எழுதுனா என்ன கதை? அப்புறம் உபயம் போட்டு என்ன செய்கிறது? எதுக்கு? லைட்டோடய என் பேர் தெரியணுன்ட்டு. அந்த பேரே வேணான்ட்டார் பாருங்க. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்டா டிஃபிகல்ட் ஆகுதுன்னா, இப்போ நான் சொல்கிறேன்னா நீங்கள் அப்படியே கேட்டுக்கினீங்களா? நாளைக்கு போகிறீங்களா? ஐயா சொன்னார் அது மாதிரியே செய்யணும் அப்படின்னு போகிறீங்களா? டப்புன்னு ஃபோன் எடுக்கிறீங்களா? திடீர்னு எவனோ ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒரு புது வீடியோ போடுவோம், ஏதோ அரைகுறை பேசியிருக்கோம். இன்னும் இவர் வேறு மாதிரி சொல்கிறாரு, இந்த ஐயா வேறு மாதிரி சொல்கிறாரு, நேற்று அந்த ஐயா வேறு மாதிரி சொன்னார், இல்லை அதுவா இதுவா அதுவா, இன்னொரு புது வீடியோ வரும். இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கும் சம்மந்தம். இவன் வார்த்தை சொல்கிறான், நான் எதை தான் பண்ணுறது டேய், நான் எதை தான் பண்ணுறது? இவன் விளக்கு வெயின்றான், இவன் விளக்கே வாழாண்டான்றான், இவன் இந்த திசையில் வெயின்றான். சாமி நான் என்ன பண்ணுறது? ஆயிரம் விஷயம் வருது. எல்லாருமே பார்த்துறாதீங்க. நான் யார் இவரே யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாரு. ஸ்கேல் பாருங்க, அளவுகோல் உண்டு. என் வார்த்தை 12 புராணங்கள் திருமுறைகளை தாண்டி சித்தர்களை தாண்டி போவாது. என் சுய வார்த்தை வராது. நான் சொல்ற விஷயம் எல்லாம் திருப்புகழிலிருந்து, திருவாசகத்திலிருந்து, தேவாரத்திலிருந்து, திருமுறைகளிலிருந்து வருமே தவிர ஏதோ ஒன்று எடுத்து கட்டி விட மாட்டேன். அந்த அளவுகோல் தான் விஷயம். எதிலிருந்து பேசுறாங்கன்றதுதான் விஷயம். நம்ம வரவங்க மனசுக்கு தோணுதெல்லாம் உப்பு போட்டு இதை பண்ணாத, அதை என்னடா எங்கள் அம்மாவே செய்கிறாங்க, என்னம்மா இதுன்னு இல்லைடா ஒரு யூடியூப்பில் கட்டுவா இருக்கு அதையெல்லாம் ஊருக்கு நான் சொல்லிட்டு வேற ஏமா நீ வேற.
இழுத்துன்னு போயிடும். ஐயோ இழுத்துன்னு போயிடுச்சுமா அன்னைக்கு மாதிரியே